பொது சுகாதார சேவையில் மருத்துவர்கள் மற்றும் பல் மருத்துவர்கள் தொடர்ச்சியாக 18 மணி நேரங்கள் வேலை செய்ய வகை செய்யும் புதிய வேலை நேர முறையை விமர்சனம் என்ற பெயரில் எடுத்த எடுப்பிலேயே ஒதுக்கிவிட வேண்டாம். மாறாக அது முதலில் அமலாக்கம் காண வாய்ப்பளிக்க வேண்டுமென செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார். வக்தூபுக்கு பர்லைனான் எனப்படும் அப்புதிய முறை பிப்ரவரி 1 தொடங்கி 6 மருத்துவமனைகளில் அமலுக்கு வருகிறது. தம்மை பொறுத்தவரை அப்புதிய வேலை நேர முறை சுகாதார பணியாளர்களுக்கு மேலும் தரமான வாழ்க்கை சூழலை வழங்கும் என பினாங்கு சுங்கைபக்கா மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநருமான லிங்கேஷ் கூறினார். உண்மையில் புதிய முறையின் கீழ் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களின் ஆன்கான் அழைப்புக்கான அலவுன்ஸ் குறைவாக இருப்பதாக இவ்விவகாரம் திசை திருப்பப்பட்டுள்ளது என்றார் அவர். WBB முறையின் கீழ் வேலை வரம்பு நடப்பிலுள்ள 24 முதல் 33 மணி நேரங்களை விட குறைவாக உள்ளது. எனவே அது குறித்து சுகாதார அமைச்சை கடுமையாக தாக்கி பேசும் முன் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலே அத்திட்டத்தின் முழு விவரங்களையும் நன்கு படித்து பார்க்க வேண்டும். ஆனால் அவரின் பேச்சு ஏதோ விளம்பர நோக்கத்தை கொண்டது போலவே இருப்பதாக லிங்கேஷ் சாடினார். 24 மணி நேர ஆன்கால் அழைப்புக்கான தற்போதைய அலவுன்ஸ் தொகை 220 ரிங்கேட். அதுவே WBB-யின் கீழ் மருத்துவர்கள் 15 மணி நேரத்திற்கு 275 ரிங்கேட்டை பெறுவார்கள் என்பதை எதிர்ப்பாளர்கள் கவனிக்க தவறிவிட்டனர். WBB-யின் கீழ் ஒரு வாரத்தில் மருத்துவ அதிகாரிகள் பணிபுரிய அனுமதிக்கப்படும் அதிகபட்ச வேலை நேரம் 75 மணி நேரம் ஆகும். இதில் 45 மணி நேர கட்டாய வேலை வாரமும் அடங்கும். அதோடு அவர்களுக்கு இனி ஒவ்வொரு மாதமும் 2 வார விடுமுறை கிடைக்கும் என டாக்டர் லிங்கேஷ் சுட்டிக்காட்டினார். இந்த WBB உத்தேச வேலை நேர முறையால் ஏராளமான மருத்துவ பணியாளர்கள் அரசாங்க மருத்துவமனைகளை விட்டு வெளியேறி விடுவர். எனவே அத்திட்டத்தை ஒத்திவைக்குமாறு டாக்டர் அக்மால் முன்னதாக கேட்டுக்கொண்டிருந்தார்.